ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தமிழ் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் காப்பியங்கள் பார்க்கலாம். காப்பியங்கள் எத்தனை இருக்குது, அதனுடைய ஆசிரியர்கள், சிறப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் புத்தகம் 10, 11, 12ஆம் வகுப்பு காப்பியங்கள். பொருள் தொடர்நிலை செய்யுள் காப்பியம் எனப்படுது. பொருள் தொடர்நிலை செய்யுள் தான் காப்பியம் எனப்படுது. காப்பிய இலக்கணம் குறித்த கூறும் நூல் தண்டி அலங்காரம். காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். காப்பியம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என இரு வகைப்படுது. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐம்பெரும் காப்பியங்கள். ஃபஸ்ட்டு ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற முதலில் கூறியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற வார்த்தையை முதலில் கூறியவர் மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர். திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூலில் திருத்தணிகை உலா அப்படிங்கிறதுல கந்தப்ப தேசிகர் தான் ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பெயர்களை முதலாக குறிப்பிட்டவர். அடுத்தது சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது ஐந்தும் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் என அழைக்கப்படுது இல்லையா. சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. குண்டலகேசி ஆசிரியர் நாதகுத்தனார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் எனப்படுது. சமண காப்பியங்கள்னு அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரமும் சீவக சிந்தாமணி, வளையாபதி இது மூன்றுமே சமண காப்பியங்கள் என அழைக்கப்படுது. புத்த காப்பியங்கள் எது அப்படின்னா மணிமேகலை, குண்டலகேசி. மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் புத்த காப்பியங்கள் என அழைக்கப்படுது. அப்புறம் அடுத்து சுத்தானந்த பாரதி. கவி யோகி சுத்தானந்த பாரதி ஐம்பெரும் காப்பியங்களையும் அணிகலன்களாக உருவகிக்கிறார். ஐம்பெரும் காப்பியங்களையும் அணிகலன்களாக உருவகிக்கிறவர் யார் அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள். இவர் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீத்தொழிற் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப்போது ஒளிரும் திருவடியும் அப்படின்னு அணிகலன்களாக உருவகித்தவர் யாரு ஐம்பெரும் காப்பியங்களை அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் தான். அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்களின் வேறு பெயர்கள் நூல் சிலப்பதிகாரம் அதனுடைய வேறு பெயர்கள். ஐம்பெரும் காப்பியங்களுடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழின் முதல் காப்பியம். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். இது எல்லாமே 10th 11th 12th எடுத்த புக்கில் இருந்து எடுத்த நோட்ஸ் தான் இந்த காப்பியங்கள் எல்லாமே. இந்த ஒரு வீடியோ போதும், 3 புக்கில் இருக்கிற காப்பியங்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலப்பதிகாரம் காப்பியங்களில் தமிழில் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். முத்தமிழ் காப்பியம், முதன்மை காப்பியம், பத்தினி காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம். தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்லியிருக்கார் குடிமக்கள் காப்பியம்னு. புதுமை காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், மூவேந்தர் காப்பியம், வரலாற்று காப்பியம், போராட்ட காப்பியம், புரட்சி காப்பியம், சிலப்பதிகாரம் அப்படின்னு சிறப்பதிகாரம் அப்படின்னு சொன்னவர் ஊவேசா. சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பதிகாரம் சொன்னவர் ஊவேசா. குடிமக்கள் காப்பியம்னு சிலப்பதிகாரத்தை சொன்னவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அப்புறம் பைந்தமிழ் காப்பியம். இதெல்லாம் சிலப்பதிகாரத்துடைய பெயர்கள். அடுத்தது மணிமேகலை பார்க்கலாம். மணிமேகலை நூல் மணிமேகலையுடைய வேறு பெயர்கள். முன்னாடி பார்த்தது சிலப்பதிகாரத்துடைய வேறு பெயர்கள், இது மணிமேகலையுடைய வேறு பெயர்கள்.
மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், குறிக்கோள் காப்பியம், புரட்சி காப்பியம், சமய கலை சொல்லாக்க காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், பசு போற்றும் காப்பியம். இதெல்லாம் மணிமேகலுடைய வேறு பெயர்கள். அடுத்த சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம். மணநூல், முக்தி நூல், காமநூல், மறைநூல், முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள், அடியார்க்கு நல்லார் சொல்லியிருக்கார். முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள், இயற்கை தவம். இதெல்லாம் சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர்கள். அடுத்தது வளையாபதியுடைய வேறு பெயர்கள். அது எதுவுமே இல்லை, வளையாபதிக்கு வேறு பெயர்கள் இல்லை, புக்கில் குறிப்பிடலை. குண்டலகேசியுடைய வேறு பெயர்கள் குண்டலகேசி விருத்தம், அகலகவி. இது இரண்டுமே குண்டலகேசியுடைய வேறு பெயர்கள். ஃபஸ்ட்டு தமிழ் 10ஆம் வகுப்பில் சிலப்பதிகாரத்து குறிப்புகள் பார்க்கலாம். சொற்பொருள்: கொற்கை பாண்டிய நாட்டின் துறைமுகம், தென்னம் பொறுப்பு தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை, பழியோடு படரா, மரநெறியில் செல்லாத, பசுந்துணி பசிய துண்டம், தடக்கை நீண்ட கைகள், அறுவதற்கு இளைய நங்கை பிடாரி, கானகம். கானகம் அப்படின்னா காடு, உகந்த விரும்பிய, தாருகன் அரக்கன், செற்றம் அப்படின்னா கருவி கருவு, தேரா ஆராயாத, புல் பறவை, புன்கண் துன்பம், ஆழி தேர்ச்சக்கரம், படரா செல்லாத, வாய் முதல் அப்படின்னா உதடு. இது எல்லாமே காப்பியங்களில் இருக்கிற சொல் பொருள்கள். அடுத்தது இலக்கண குறிப்பு: மடக்கொடி அப்படின்னா அன்மொழி தொகை. அடுத்தது தேரா மன்னா, ஏகா சிறப்பின் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தடக்கை அப்படிங்கிறது உரு சொற்றொடர். புன்கண் பெரும் பெயர், அரும்பெறல் அப்படிங்கிறது பண்பு தொகைகள். உகுநீர் சூழ்கழல் செய்கொள்ளன் அப்படிங்கிறது வினைத்தொகை. அவ்வூர் அப்படிங்கிறது சேய்மை சுட்டு. வாழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். எண்கால் என் பெயர், நின்னகர், என்பதி அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகைகள். புகுந்து அப்படிங்கிறது வினையெச்சம். தாழ்ந்த தளர்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். வருக தருக கொடுக வியங்கோள் வினைமுற்று. இவையெல்லாம் காப்பியங்களில் இருக்கிற இலக்கண குறிப்புகள். அடுத்தது பிரித்தெழுதுதல். பிரித்தறிதல்ல எல்லுரு எல் கூட்டல் அரு, எல்லரு எல் கூட்டல் அரு, புல்லுரு புல் கூட்டல் உரு, அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல், பெரும் பெயர் அப்படின்னா பெருமை கூட்டல் பெயர், அவ்வூர் அப்படின்னா ஆ கூட்டல் ஊர், பெருங்குடி பெருமை கூட்டல் குடி, புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு, பெண்ணணங்க பெண் கூட்டல் அணங்க, நற்றிரம் நன்மை கூட்டல் திறம், கால் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு, செங்கோல் அப்படின்னா செம்மை கூட்டல் கோல். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் குறிப்பு: இளங்கோவடிகள் சேரமரபினர். பெற்றோர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை தான் பெற்றோர்கள். தமையன் சேரன் செங்குட்டுவன். இவர் இளமையிலே துறவு பூண்டு குணவாயிற் கோட்டம் சென்று தங்கினார். சமய வேறுபாடற்ற துறவி. பாரதியார் இவரை யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றார். யாரு? பாரதியார் இளங்கோவடிகளை இப்படி புகழ்ந்திருக்காரு. குறிப்பு: சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது ஆதலின் சிலப்பதிகாரம் ஆயிற்று. இக்காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் எனும் முப்பெரும் காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. புகார் காண்டத்தில் 10 காதை, மதுரை காண்டத்தில் 13 காதைகள், வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள் உடையது. இக்காப்பியம் உரையிடை இட்ட பாட்டை செய்யுள் என அழைக்கப்படுகிறது. முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம் என சிலப்பதிகாரத்தை போற்றி புகழ்வர். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாரதியார் புகழ்கிறார்.
வழக்குரை காதை மதுரை காண்டத்தில் 10வது காதையாக இருக்குது. வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் 10வது காதை. இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். அடுத்தது நூல் எழுந்த வரலாறு. சிலப்பதிகார நூல் எழுந்த வரலாறு. சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் காண சென்றார். அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற, உடனிருந்த பெரும்புலவர் சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறினார். அதனை கேட்ட இளங்கோவடிகள், இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என கூறினார். சாத்தனாரும் அடிகள் நீரே அருளுக என்றார். அடுத்தது நூல் கூறும் உண்மை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்த்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும். இது சிலப்பதிகார நூல் கூறும் உண்மைகள். புக்கு 12ஆம் வகுப்பில் சிலப்பதிகாரம் குறிப்புகள் பார்க்கலாம். சிலப்பதிகாரம் 12ஆம் வகுப்பு. சொற்பொருள்: வெய்யோன், கதிரவன், ஈர்வளை, அறுத்து செய்யப்பட்ட வளையல், இலங்கு ஒளிர்கின்ற, தோழி அப்படின்னா கண்ணகி, முறைனா நீதி, நிறைனா கற்பு, படுகாலை அப்படின்னா மாலை காலம், மாதர் அப்படின்னா காதல், மல்லல் வளம், கொற்றம் அரசியல், வைவாள் கூறியவாள், பழுது அப்படின்னா உடல், பழுதுன்னா உடல்னு சொல்லப்படுது. அடுத்தது இலக்கண குறிப்பு. ஈர்வளை வினைத்தொகை, கையேந்தி அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை. காட்சிலம்பு 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. நல்லுரை அப்படிங்கிறது பண்புத்தொகை. தன்குடை அப்படிங்கிறதும் பண்புத்தொகை தான். பொற்சிலம்பு அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்கத்தொகை. மாமதுரை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். மாமதுரை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். வளைக்கை அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்கத்தொகை. அடுத்தது நூல் குறிப்பு. இக்காப்பியம் முத்தமிழ் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், நாடக காப்பியம் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் பாடப்படுகிறது. கண்ணகியின் காற்சிலம்பு காரணமாக வளர்ந்த கதையாதலினால் சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது. இதுவே தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரம் தான் தமிழில் முதல் காப்பியமாக இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் மங்கள வாழ்த்து பாடல் முதலாக வரந்தரு காதை ஈராக 30 காதைகளை உடையது சிலப்பதிகாரம். அடுத்தது நூல் கூறும் 3 உண்மைகள். சிலப்பதிகாரம் எத்தனை உண்மைகளை கூறுகிறதுனா 3 உண்மைகள். அது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்த்தோர் ஏத்துவர். 3வது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். இந்த 3 உண்மைகளை சொல்லுகிற நூல் எதுன்னு கேட்டால், இல்லை இதில் ஏதாவது ஒரு லைன் ஒரு உண்மையை கொடுத்து கேட்டாலும் சிலப்பதிகாரம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. இப்போ 12ஆம் வகுப்பு சிலப்பதிகார நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். பெற்றோர் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை, தமையன் சேரன் செங்குட்டுவன். காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்நூலுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்களுள் 2 இருக்காங்க. ஒருவர் அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதிய அரும்பத உரைக்காரர். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க 2 பேர். ஒருத்தர் அரும்பத உரைக்காரர், மற்றொருவர் விளக்கமாக உரை எழுதினவர் அடியார்க்கு நல்லார். விளக்கமாக உரை எழுதினவர் யாருன்னா அடியார்க்கு நல்லார் தான். சிலப்பதிகாரத்துக்கு முழுவதும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க, எழுதினாங்க. ஆனால் இவர் உரை அடியார்க்கு நல்லார் உரை மட்டும் முழுவதுமாக கிடைக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. இக்காலத்தே வாழ்ந்த நாமு வெங்கடசாமி நாட்டார் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது. சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதினவர் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள். அவர் எழுதின உரை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நூல் சிறப்பு. சிலப்பதிகாரத்துடைய நூல் சிறப்பு. பாரதியார் இந்நூலின் அருமை பெருமைகளை உணர்ந்து நெஞ்சை எல்லும் சிலம்பு என புகழ்ந்துள்ளார். கவிமணி இந்த நூலை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரம் என பாராட்டியுள்ளவர் யாருன்னா கவிமணி.
நெஞ்சை எல்லும் சிலம்பு அப்படின்னு புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். சீவக சிந்தாமணி 11ஆம் வகுப்புலேருந்து பார்க்கலாம். சொற்பொருள்: சிலை, வில், பொழில், சோலை. குரங்கின அப்படிங்கிறது வளைந்தன. கருங்கொடி, கரிய ஒழுங்கு, கொடி ஒழுங்கு, எயிரிப்பல், எரிமலர்னா முருகமலர், இவுளி அப்படின்னா குதிரை, நுனைனா கூர்மை. இந்த பக்கம் பறவை கிண்ணற மிதுனம் என்னும் பறவை தான். மிடரு அப்படிங்கிறது கழுத்து, கடி அப்படின்னா விளக்கம், விம்மாது அப்படின்னா புடைக்காது, உளர தடவ, கால் காற்று, கடம் காடு. அப்புறம் இந்த பக்கம் நுனைனா கூர்மை, பிணைனா பெண்மான், மால்கி அப்படின்னா மயங்கி, கடம்னா காடு, கால்னா காற்று, பிணைனா பெண்மான், மால்கினா மயங்கி, இழுக்கி அப்படின்னா தப்பி, எழினி அப்படின்னா உரை, மொயம்பு வலிமை, மடங்கள் அப்படின்னா சிங்கம். மடங்கள் அப்படின்னா சிவசிந்தாமணியில் மடங்கள்னா சிங்கன்னு குறிப்பிடுது. கணிகை அப்படிங்கிறது பொதுமகள். கொள்ளை அப்படிங்கிறது முல்லை நிலம். குரங்கி வளைந்து, தூமம் அகிர்புகை, நிலமடந்தை பெற்ற தாய், இருவிசும்பு செவிலித்தாய். இருவிசும்புங்கிறது செவிலித்தாய், நிலமடந்தைங்கிறது பெற்ற தாய். கைத்தாய் செவிலித்தாய், புரி அப்படிங்கிறது முறுக்கு. ஓதி சொல்லி, பத்தர் அப்படின்னா யாழின் ஓர் உறுப்பு தான் பத்தர்னு சொல்லப்படுது. அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு: எளியி சொல்லிசை அளபடை, சிறுநுகல் அன்மொழி தொகை, சிலை தொழில் 6ஆம் வேற்றுமை தொகை. பாவைங்கிறது உமையாகுபெயர். அடுத்தது கருங்கொடி பண்புத்தொகை, கடிமிடரு உரிச்சொற்றொடர், விரிமலர் வினைத்தொகை, எரிமலர் உவமைத்தொகை. சிலை தொழில் 6ஆம் வேற்றுமை தொகை, இருங்கடல் பண்புத்தொகை, பவளச் செவ்வாய் உவமைத்தொகை, கோதை உவமையாகுபெயர், செவ்வாய் அன்மொழி தொகை. உவம உருவு, விடுகணை வினைத்தொகை, வடிநுனை வினைத்தொகை, கலித்தவேல் பெயரெச்சம், நீக்கி வினையெச்சம், தடங்கன் உரிச்சொற்றொடர், நின்றால் வினையாளனையும் பெயர், கமல் ஓதி அன்மொழி தொகை. இன்னரம்பு பண்புத்தொகை, திண்டேர் பண்புத்தொகை, அடுதிரை வினைத்தொகை, அன்ன உவம உருவு, நெடுங்கண் பண்புத்தொகை, சுரந்து முதிர்ந்து வினையெச்சம், போக நடக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று, காளை அப்படிங்கிறது உவம ஆகுபெயர். அடுத்தது நூல் குறிப்பு. சீவக சிந்தாமணி என்பதற்கு ஒளி குன்றாத மணி என்பது பொருள். இக்காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இவர் சோழ நாட்டினர் சமய துறவி. இவர் நரிவிருத்தம் என்ற நூலையும் படைத்துள்ளார். சீவக சிந்தாமணிக்கு மணநூல் என்ற பெயரும் உண்டு. சீவக சிந்தாமணியுடைய வேறு பெயர் மணநூல். இது நாமகள் இளம்பகம் முதலான முத்தி இளம்பகம் ஈராக 13 இலவகங்கள் கொண்டுள்ளது. இந்நூல் விருத்தம் என்ற பாவினால் அமைந்த முதல் நூல் சீவக சிந்தாமணி. இந்நூலிற்கு உரை கண்டவர் உச்சிமேற் புலவர்கொள் நச்சினிக்கினியர் தான் இந்த நூலுக்கு உரை கண்டவர். சீவகன் வரலாற்றை கூறுவதால் இந்நூல் சீவக சிந்தாமணி என பெயர் வழங்கப்படுகிறது. அடுத்தது காந்தருவதத்தையார் இளம்பகம். வெள்ளிமலையின் வேந்தன் கலுல வேகன் அவன் மகள் காந்தருவதத்தை. காந்தருவதத்தையின் தோழி வீணாபதி. யாழ்போர் நடந்த இடம் ராசமாபுரம். காந்தருவத்தை சீதத்தன் என்னும் வணிகனிடம் ஒப்படைக்கப்பட்டார். சீவகனின் நண்பன் நபுலன் போட்டியில் சீவகன் காந்தருவத்தை வென்று அவளை மணம் முடித்தான். அப்படிதான் இந்த கதை இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்களின் அட்டவணை. நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இது கொடுத்துருக்காங்க. சமயம், பாவகை, ஆசிரியர், நூல் அமைப்பு. சிலப்பதிகாரம் சமண சமயம். நிலைமண்டில ஆசிரியப்பா, கொச்சக கலிப்பா பாவகை. ஆசிரியர் இளங்கோவடிகள். நூல் அமைப்பு 3 காண்டம் 30 காதை 5001 அடிகள் கொண்டது. மணிமேகலை பௌத்தம். நிலைமண்டில ஆசிரியப்பா பாவகை, சீத்தலை சாத்தனார் ஆசிரியர். 30 காதை 4755 வரிகள் இடம்பெற்றிருக்கு.
சீவக சிந்தாமணி சமண சமயம் தான் இதுவும். விருத்தம் பாவகை, ஆசிரியர் திருத்தக்க தேவர். 13 இலம்பகம், 3145 பாடல்களை கொண்டது சீவக சிந்தாமணி. வளையாபதி சமண சமயம், விருத்தம் பாவகை, ஆசிரியர் பெயர் தெரியல. 72 பாக்கள் இதுவரைக்கும் வளையாபதியில் கிடைத்துள்ளன. குண்டலகேசி பௌத்தம் சமயம், விருத்தம் பாவகை, நாதகுத்தனார் ஆசிரியர். இதில் 224 பாடல்கள் கிடைத்துள்ளன. வீவர்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். அடுத்தது நாம் ஐஞ்சிறும் காப்பியங்கள்லேருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.